பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஒரு சுச்சுவேஷன் நம்மளை வந்து பஸ் பண்ணும். இந்த 60 கோயில்களில் எனக்கு பிடித்த ஒரு கோயிலாக இருக்கட்டும், என் வாழ்க்கையை மாற்றின கோயில் திருத்தலங்களாக இருக்கட்டும், அது வந்து இவர் வந்து ஆன்மீகம் பேசுகிறாரு, இவர் வந்து எனி டைம் வந்து முருகப்பெருமான்ட்ட இருக்காரு, இவருக்கு வந்து கஷ்டமே கிடைக்காது, இவர் அதிசய பிறவி, எத்தனையோ பேர் வந்து முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையில் நடத்தின அற்புதங்கள் என்னென்னன்ட்டு சும்மா சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். மேபி அவங்க லைஃப் இப்போ பார்த்துட்ருக்க மக்களோட வாழ்க்கையில் அவங்களும் இந்த ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான மிராக்கள்லாம் எனக்கு பண்ணார், இதனால் என் லைஃப் சேஞ்ச் ஆச்சுன்னும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்ல, அதுக்காக இந்த கேள்வி. நீங்கள் எப்பவுமே என்னோடய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் ஆரம்பித்ததுலேருந்து இறுதி வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூவாக நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம தூங்குகிறோம், நைட்டு உணவு சாப்பிட்டு நம்ம தூங்குகிறோம், காலையில் ஏஞ்சிக்க முடியுமா கூட நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து அந்த எண்டை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது, யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து பர்த் எடுத்துட்டோம், நம்ம பிறந்துட்டோம், பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், வரோம், வளர்கிறோம், கொஞ்சம் கல்லூரிக்கு போகிறோம், வரோம். இதுக்கப்புறமா வந்து ஆன்மீகங்கிறது வந்து ஒரு தேடல் மட்டும்தான், இறைவனை தேடுறதல் தான் ஆன்மீகம். அப்போது நான் ஏன் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே வந்து எனக்கு அவ்வளோலாம் வந்து நான் கோயிலுக்குள்ளமே வந்து சுத்தாத ஆளுங்க. நான் வந்து எனக்கு கோயில் போயிருக்கேன், நான் சின்ன அப்போ வந்து கோயில் போயிருக்கேன் நிறைய. ஆனால் அவ்வளோவா வந்து நமக்கு ஆன்மீகம் என்ன, இது ஒரு பக்தியாக என்ன, இது நம்ம எந்த கடவுளாக கூட இருக்கட்டும், நான் சிவன் கோயிலுக்கு போனால் சிவனை வழிபடுறதா இருக்கட்டும், முருகப்பெருமான், இதெல்லாம் வந்து என்னோடய ஆரம்ப காலகட்டத்தில் நான் சொல்கிறேன், எனக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு கிடையாது. அப்போது முருகப்பெருமானை நான் நெருங்க எப்போ ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஒரு சுச்சுவேஷன் நம்மளை வந்து பஸ் பண்ணும். இதுக்கு மேலே நீ லைஃப்பில் வந்து ஒரு டெண்டுக்கு வந்துட்ட, இதுக்கு மேலே ஒன்ஸ் டூ ஆர் டை, இந்த ஒரு 2 சுச்சுவேஷன் தான் நம்ம அதிகமான முருக பக்தர்களை வந்து சந்திச்சிருப்பாங்க. இந்த டூ ஆர் டை வந்து 2 நிறைய பாயிண்டில் வந்துடும். அதாவது ஒன்று கடன் பிரச்சனை, மீளாத கடன் பிரச்சனை, 2வது வந்து காதல் தோல்வி, 3வது ரிலேஷன்ஷிப், குடும்ப பிரச்சனை, சொத்து விவகாரம், தீராத உடல் நோய். இந்த ஒரு உடல் நோயை வந்து நான் வெளியில் ஒரு நண்பர்கிட்டையும் நான் பகிர்ந்துக்க முடியாது, சொந்தக்காரங்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாது. ஏன்னா இது ஒரு வலி கொடுக்கும்ல. இப்போ என்னோடய இழப்புங்கிறது வந்து என்னை மட்டும் சார்ந்தால் போதும். அப்போ இப்போ நான் இறந்துட்டேன்னா, இப்போ என்னை மட்டும் நான் தனிமையாக இருக்கேன், இப்போ நான் இறந்துட்டேன்னா என்னோட அந்த விஷயம் போயிடும். இப்போ நான் குடும்பத்தில் இருக்கும் பொழுது வந்து இப்போ என் மனைவியாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், இது என்னோடய இழப்புங்கிறது எல்லாருக்குமே தான் பாதிக்கும். ஸோ இதுலேருந்து எஸ்கேப் ஆகிற இப்போ உங்கள் மனசில் ஒரு விஷயம் இருக்கும், என் மனசில் ஒரு விஷயம் இருக்கும், பார்க்குறவங்க எல்லாரோட மனசில் வந்து தனித்தனி பிரச்சனைகள் இருக்கும். சில பேர் வந்து தவமாக இருக்காங்க, குழந்தை மட்டும் கிடைக்கல, எனக்கு சொத்து சுகம் எல்லாமே இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நிம்மதி இல்லை, பேரு புகழ் பதவி அந்தஸ்து, இது எல்லாருக்குமே. எனக்கு என்னன்னாங்க எல்லாமே வாழ்க்கையில் பண்ணியாச்சு, எல்லா தப்பும் நான் மனசு அறிஞ்சும் மனசு அறியாமலும் சில தவறுகள் பண்ணிட்டேன். மனுஷங்கிறது வந்து தவறுகள் பண்ணுறதான். அப்போ அந்த தவறுகள்லாம் பண்ணிட்டேன். தவறுகள் பண்ணதுக்கப்புறமா இந்த டூ ஆர் டைங் நான் சொன்னல, இந்த வாழ்க்கை நான் வந்து முடிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ளே நான் நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 முறை 4 முறையாவது நான் வந்து சூசைடு முயற்சி நான் ட்ரை பண்ணிட்டேன். அப்போ பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா கூட எனக்கு யாராவது ஒருத்தவங்க காப்பாற்றிடுறாங்க, பண்ண 3 விதத்தில் யாராவது ஒருத்தவங்க காப்பாற்றிடுறாங்க. ஏன்னா என்னோடய வறுமை அப்படி, நான் பண்ண தவறான செயல்கள், நான் அறிந்தும் அறியாமலும் செயல்கள் பண்ணியிருக்கேன், அதுக்கு கர்ம நான் தான் அனுபவிச்சாகும். அப்போது எனக்கு தொடர்ச்சியாக முருகப்பெருமானோட சிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பழனியாக இருக்கட்டும், திருச்செந்தூராக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இந்த ஃபோட்டோ பேம்ப்ளெட் காட்டி இந்த கோயிலுக்கு வாங்க, இந்த பூஜை நடத்துகிறோம், திருவிழா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஆன்மீகம் வரத்துக்கு முன்னாலேருந்து ஒரு பிட் நோட்டீஸ்லாம் வந்துட்டு இருந்தது, இந்த கோயிலுக்கு வாங்க. ஆனால் அந்த கோயில் இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது எனக்கு வந்து பிட் நோட்டீஸ் எல்லாமே இந்த முருகப்பெருமானோட ஃபோட்டோ மட்டும் தான், பழனி முருகராஜ அலங்காரத்தில் இருந்தது. அப்போல்லாம் எனக்கு அந்த கனெக்டிவிட்டி, அந்த கனெக்ஷன் எனக்கு தோணலை. லேட்டர் ஆன் இந்த ஒரு டெட் அண்ட் ஸ்டேட்டுக்கு வருவோம்ல, அப்போது எனக்கு தோணுது, எனக்கு ஒரு விஷயம் தோணுது, இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டால் லாஸ் என் ஃபேமிலி, என் ஒய்ஃபு எல்லாருக்குமே. அப்போ தான் என் ஒய்ஃபு சொல்கிறாங்க திருச்செந்தூர் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சொல்கிறாங்க. அப்போ நான் போயிட்டு அந்த திருச்செந்தூரில் அங்கே போய் இருந்தேன். ஆரம்பமே நமக்கு எதுவுமே தோணலை, அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. போய் கருவறையில் ஃபஸ்ட்டு முருகப்பெருமானை பார்க்குறேன். என்ன அறியாமலே நமக்கு ஒரு கண்ணீர் வரும் பார்த்தீங்களா. இது நிறைய பேர் பார்க்குறவங்க நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க.
ஒரு கண்ணீர் வரும். இந்த ஒரு கூட்டத்தில் ஒரு லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு நடுவிலும் தாண்டி நம்ம அந்த அந்த ஒரு ஃபைனல் பாயிண்டில் நம்ம நின்று அந்த கருவறையில் அவரை பார்க்கும் பொழுது லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறதெல்லாம் ஆஃப் ஆகிடும். அந்த ஒரு நொடியில் என்ன கேட்க போகிறோம், அடுத்த நிமிஷம் நம்மளை தள்ளிடுவானே முருகா எனக்கு எதுவுமே தெரியல, அந்த ஒரு கண்ணீரே போதுங்க உங்கள் பாவங்கள் எல்லாமே துடைக்கப்படும். நீங்கள் பண்ண எந்த கெட்ட செயலாக இருக்கட்டும், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் என்ன செயல்கள் நீங்கள் செய்கிறீங்களோ அது எல்லாமே துடைக்கப்படும். அது முருகப்பெருமான் வந்து உங்களை மன்னிச்சிட்டார். அந்த மன்னிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். உங்களுக்கு பொண்ணு பொருள் எது வேணால் நீங்கள் கேளுங்க. அந்த மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் உணர்ந்துட்டு நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட கேட்கும்போது உங்கள் வாழ்க்கை ரீபர்த் ஆகும். அந்த விஷயம் நான் உணர்ந்தேன். அப்போத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த அறுபடை கோயில்களில் எனக்கு பிடித்த ஒரு கோயிலாக இருக்கட்டும், என் வாழ்க்கையை மாற்றின கோயில் திருத்தலங்களாக இருக்கட்டும், அது வந்து திருச்செந்தூர் மட்டும்தான் நான் சொல்லுவேன். அது எனக்கு ரொம்ப ஒரு நெருங்கியமாக இருக்குது அந்த கோயில். திருச்செந்தூர்னு சொன்னோன்னே ஒரு தோணுது. இப்போ நம்ம திருச்செந்தூர் போகும்போது வெளியில் வந்து நிறைய பேர் மடிப்பிச்சை எடுப்பாங்க. அது பார்க்கும்போது அவங்க ஒரு சின்னவங்களாக இருப்பாங்க. ஒரு 20 வயசு 25 வயசாக இருக்கட்டும், 65 வயசு வரைக்கும் நம்மலாம் பார்த்துருக்கோம். அப்படி மடிப்பிச்சை எடுக்கிறதுனால என்னென்னலாம் பலன்கள் இருக்குது, இல்லை ஏன் எடுக்கிறாங்க, அது என்ன கான்செப்ட் தான் என்ன அப்படின்றத உங்களோட பதிவு சொல்லுங்கள். இந்த மடிப்பிச்சைங்கிற கான்செப்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா நம்ம முன்னோர்கள் செஞ்சுருப்பாங்க. பாயிண்ட் 1 நான் பார்த்ததில்லை, இருக்கலாம். 2வது இப்போ வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல எல்லாரோட யூடியூப் சேனலில், நீங்கள் போய் மடிப்பிச்சை எடுங்க உங்களுக்கு வந்து கடன் தீரும், இப்படி போலியாக நம்பி ஒரு ஓப்பன் ஐஸ் இல்லாமல் நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக நீங்கள் வந்து நம்பி பெண்களாக இருக்கட்டும், தாய்மார்களாக இருக்கட்டும், இளைஞர்கள் நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸை கூட நான் பார்த்துருக்கேன், மடிப்பிச்சை எடுத்து அந்த துண்டில் வந்து அந்த வஸ்திரத்தில் வந்து இப்போ பிச்சை எழுந்து நிற்பாங்க. இதெல்லாம் வந்து நம்பிக்கை வேண்டாம். இது வந்து முருகப்பெருமான்கிட்ட, ஏன்னா நம்ம தலைவன் முருகப்பெருமான்கிட்ட கேட்டு அவர் தராமல் எதுங்க இருக்காரு? அப்படி தராத கடவுளே கிடையாதுங்க. நீங்கள் டைரெக்டாகவே அவர்கிட்டே கேட்டுடலாம். எதுக்கு நீங்கள் போய் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் போய் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, என் கால்கள் இருக்குது, கைகள் இருக்குது, இதால் நான் நடந்து போக தெரியும், இதால் 2 கை நான் வேலை செய்ய முடியும், அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை நம்மளை படைத்த முருகப்பெருமான் மேலே வைங்க, உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீருமை. எதுக்கு இந்த தேவையில்லாத ஒரு மடிப்பிச்சை? இந்த மடிப்பிச்சை எடுத்தும் சரி ஓகே, நான் அந்த மடிப்பிச்சை எடுத்து எனக்கு கிடச்சிருக்குங்கன்னா அது மடிப்பிச்சை எடுத்ததுனால தான் கிடச்சிருக்குன்னு நீங்கள் ஆதாரத்துப்பூர்வமாக நீங்கள் சொல்ல முடியாது. முருகப்பெருமானோட அருள் இல்லைன்னா அது எதுவுமே கிடைக்க வாய்ப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முருக பக்தர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த மடிப்பிச்சையாக இருக்கட்டும், இந்த கோயில் குளத்தில் போய் நம்ம வந்து எடுத்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம நின்று அந்த வெயிலில், நான் இன்றைக்கும் நான் பார்க்குறது எல்லாருக்கும் பழனி அடிவாரத்தில் கூட நான் பார்க்குறேன், பழனி மலை அந்த யானை பாதையில் கூட பார்க்குறேன். முதல்ல அந்த திருச்செந்தூர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு ஜோசர் இதை சொல்லி இந்த ஜோசர் சொல்கிறாங்க பழனிக்கு போங்க, பழனியிலேருந்து திருச்செந்தூர் வாங்க. அதெல்லாம் அந்த ஒரு நம்பிக்கை நீங்கள் வைக்காதீங்க. மடிப்பீச்செல்லாம் தயவு செய்து எடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக உங்களால் ஒரு ஒரு 10 ரூபா உங்ககிட்ட இருக்கும், அந்த 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி அந்த நாய்க்கு கொடுங்க. இல்லையா, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பால் வாங்கி அந்த திருச்செந்தூர் வாசல்லே வந்து சில குழந்தைங்க வந்து உணவு இல்லாமல் இருப்பாங்க, அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் கோயில் போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். இது முருகப்பெருமான் தான் சாட்சி. நல்லதுங்க ஐயா. நீங்கள் நடுவில் வீடியோஸில் ரீல்ஸ்லலாம் பதிவேற்றும் போது செய்யோன் வருக உன் வேல் தருக அப்படின்ற மாதிரியான வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்ணீங்க. அது எப்படி உங்களுக்கு உணர்த்தப்பட்டது, இல்லை வந்தது, இல்லை அது எப்படி பார்த்தீங்க? அந்த 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 வார்த்தையே ஒரு பவர் இருக்குது. அது எப்படி உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு அது எப்படி வந்துச்சு? செய்யோன் வருக உன்வேல் தருக, இது வந்து நான் சொன்னதா, இது நான் தான் சொன்னேன்னு என்னால் வந்து அதை ஜட்ஜ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா எனக்கு முருகப்பெருமான் இந்த அருள் ஊட்டலைன்னா நான் எப்படி இந்த வாக்கியம் நான் சொல்லியிருப்பேன்? ஏதோ ஒரு பிரச்சனைங்க, நமக்கே வந்து இவர் வந்து ஆன்மீகம் பேசுகிறாரு, இவர் வந்து எனி டைம் வந்து முருகப்பெருமான்ட்ட இருக்கார், இவருக்கு வந்து கஷ்டமே கிடைக்காது, இவர் அதிசய பிறவி. எத்தனையோ பேர் வந்து எனக்கு இப்போ கமெண்ட் பண்ணி எனக்கு கால் பண்ணி கூட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும் கஷ்டமே இல்லையாண்ணா, எல்லாமே டெய்லி கோயிலுக்கு போயிட்டீங்க. எனக்கும் பர்சனலாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. நம்ம எல்லாம் மனிதர்கள் தான். இந்த பிறவி நம்ம எடுத்திருக்கோன்னா எல்லாமே கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அனுபவித்து தான் நம்ம பயணிக்கணும். அப்போது அந்த ஒரு 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 குறிப்பிட்ட டைமில் வந்து ஒரு கார்னர் ஆகிட்டேன் என் லைஃப்பில். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு கூட தெரியல. இப்போது ரீசெண்டாக தான் அப்போது வந்து அப்படியே டோட்டலாக ஆஃப் ஆகும்போது வந்து இது தூக்கம்லாம் கிடையாது, நம்ம மற்றவங்க மாதிரி கனவெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கே நம்ம ஞானத்தில் நமக்கு வரும் அந்த ஒரு 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 என்லைட்மெண்ட் நம்ம வரைக்கும் வரும்போது
செய்யோன் வருக, செய்யோன்னா யாருன்னா முருகப்பெருமான் தான். செய்யோனுக்கு வந்து அர்த்தமே வந்து முருகப்பெருமான் தான். முருகனை வந்து நம்ம இப்போ சொல்கிறோம். இது ஆதி தமிழரோட பேர் என்னென்னா, சங்க இலக்கியத்தில் இருக்கிறது என்னென்னா செய்யோன். அப்போ அந்த செய்யோன் எனக்கு சொல்கிறாத நான் சங்க இலக்கியம் படிக்கும்போதே வந்து முருகனை பற்றி தேடும் போதே நான் வந்து அப்போ செய்யோனுங்கிற வார்த்தை எனக்கு தெரியும். நான் உச்சரிச்சுட்டே இருந்தேன். முருகா இப்படி ஒரு பேர் உனக்கு இருக்கா? அப்போ நமக்கு தெரிஞ்சது வந்து முருகன், முருகப்பெருமான், இந்த மாதிரி இந்த விஷயம் தான், கந்தன், வேலன், இந்த மாதிரி தான் நமக்கு தெரியும். அப்போ செய்யோனுங்கிற ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, அது முருகரோட பேர் தான் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ தெரியும் போது நான் அதை மனசில் உச்சரிச்சுட்டே இருந்தேன். அப்போ உச்சரிச்சுட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு எனக்கு உன்வேல் தருக அப்படின்னு நானாக வாய் சொல்லி எனக்கு நானே சொல்லிக்கிறேன். அப்போ எதுக்கு இது செய்யோன் வருக உன்வேல் தருக அப்படின்னு நம்ம ஒரு வாக்கியமாக நான் சொன்னேன். அப்போ நான் சொல்கிறேன், நான் இது வந்து நான் பூஜை பண்ணும்போது நான் சொல்கிறேன், முதல்ல நம்ம வெளியே எதுவும் படுத்தா வேணாம், நம்ம ஃபஸ்ட் நம்ம எதுக்கு முருகப்பெருமான் நமக்கு இது கொடுத்தாருன்னு நம்ம கேட்கணும்ல. நான் பூஜை பண்ணுறேன். நீ எல்லாரும் சொல்லுவாங்க 108 200 தடவை 108 அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்னால் எவ்வளோ முடியுமோ நான் சொன்னேன். உண்மைக்கு நடந்த சம்பவம் நான் சொன்னேன். அப்போது அந்த விஷயத்தில் இது எத்தனை கவுண்ட்டு நான் சொன்னேன், இது நடக்குமா நடக்காதாங்கிற விஷயம் என் மைண்டு போகலை. எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு முருகப்பெருமானோட நம்பிக்கை, எனக்கு அவரை பிடிக்கும், நான் அவரை மட்டும்தான் தலைவனாக இயக்கு. அப்போ நான் வந்து சொல்கிறேன், செய்யோன் வருக உன்வேல் தருக, இது எனக்கு மந்திரத்தை கொடுத்த முருகா, இது எதனால எனக்கு தெரியல, இருந்தாலும் உனக்காக இது நல்லா இருக்குது, நான் அதை மக்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த விஷயம் நான் சொல்கிறேன். அந்த விஷயம் சொல்லிட்டேன், முருகப்பெருமான்கிட்ட சொல்லிவிட்டு. இப்போ நான் சொன்னேன்ல ஒரு விஷயம், நான் கொஞ்சம் டல்லாகிட்டேன், எனக்கு நான் எதிர்பாராத விஷயம் யாரோ ஒரு மூலியமாக எனக்கு அது நடந்திருக்கு, இது எப்படி ஒரு சாத்தியம்? சரி ஓகே, இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான்கிட்ட நான் கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு உணர்வு வந்தது. சரி இதை நான் 4 பேர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நான் பதிவு பண்ணது செய்யோன் வருக உன்வேல் தருக. ஆனால் அந்த ஃபோட்டோ பின்தொடர்ந்து நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணி அந்த வாக்கியத்தை சொல்லி நிறைய பேர் வந்து பயனடைஞ்சு இன்றைக்கும் அதை வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும், அந்த செய்யோன் வருக உன்வேல் தருக.